மாதா தொலைக்காட்சியின் இணையதயங்களை அனைவருக்கும் வணக்கம். அன்பென்பது ஒரு இறையியல் பண்பு, அதில்தான் உள்ளது மனிதனின் மாண்பு. ஆயிரம் இருந்தும் அன்பில்லையேல் எதுவுமே ஒன்றுமில்லை, இவ்வுலகில் எதுவுமே ஒன்றுமில்லை என்ற ஒரு அருமையான பாடல் வரிகளோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். என் அன்பு உள்ளங்களே, இன்றைய நம்முடைய சிறப்பு நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய பாசமிகு அருட்தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்களை உங்கள் அனைவருடைய சார்பாக அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம் ஃபாதர். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஃபாதர். நல்லா வெரி குட், வெரி குட். சிறப்பாக ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் நீங்க ஏதோ ஒரு வளர்ச்சி படிக்காக ஓடிக்கொண்டே இருக்கிறீங்க. எல்லாரும் போயிட்டு இருக்கிறோம், எல்லாரும் வேலை செய்கிறோம், நல்லா போயிட்டு இருக்குது. ஆமாம், ஏன்னா வளர்ச்சி என்பது நம்ம உடம்பு இருக்குது, நமக்கு தெரியுதோ தெரியலையோ ஒவ்வொரு நொடியும் இந்த உடம்புல செல் மாற்றங்கள் நடந்து கொண்டு தான் இருக்குது. கண்டிப்பாக நாம் வளர்ந்து கொண்டே இருக்கிறோம், முதுமையை நோக்கி பயணித்து கொண்டே இருக்கிறோம், வேறு வழி இல்லை. மாதா தொலைக்காட்சி என்பது அது இன்னும் நிறைய பேருக்கு நம்ம புரிய வைக்க வேண்டியது என்ன இருக்குன்னா, ஆரம்பித்து விட்டால் அவ்வளோதான் வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு கிடையாது. அது பல துறைகளில் அதனுடைய முன்னேற்றத்தை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். தயாரிப்பு துறையாக இருக்கலாம், இல்லை உள்கட்டமைப்பு பகுதிகளாக இருக்கலாம், கருவிகளாக இருக்கலாம், நிகழ்ச்சியாக இருக்கலாம். எல்லோரும் சொல்லுவாங்க, மாதா டிவி ஆரம்பித்த காலத்தோடு இப்போ ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்பாங்க. கண்டிப்பாக அது இருந்து தான் ஆகும். அப்படி இல்லாட்டி மாதா தொலைக்காட்சி வளரவில்லை என்று தான் அர்த்தம். என்றால் மக்களுக்கு நம்ம என்ன புரிய வைக்க வேண்டியிருக்குன்னா, இந்த தொலைக்காட்சி நீங்கள் பார்க்குற மற்ற தொலைக்காட்சிகள்லாம் ஒரு நாளைக்கு அந்த தொலைக்காட்சி நிறுவனம் அவர்கள் சொந்த தயாரிப்புன்றது குறைந்த அரை மணி நேரம் 1 மணி நேரம் தான் அவங்க சொந்தமாக தயாரிக்கிற நிகழ்ச்சியாக இருக்கும். மற்றது எல்லாமே வேறு யாரோ இன்னொருத்தவங்க தயாரித்ததை அவங்க அந்த இடத்தை வியாபாரம் செய்து அவங்க பணம் கொடுத்து அந்த இடத்துல ஒளிபரப்புவாங்க. ஒரு சில தொலைக்காட்சிகள் அவங்களுடைய சொந்த நிகழ்ச்சிகளை வார கடைசியில் சனி ஞாயிற்றுக்கிழமையில் போடுறாங்க. ஆனால் மாதா தொலைக்காட்சி ஒரு நாளைக்கு குறைந்தது 10 மணி நேரம் 12 மணி நேரம் சொந்த நிகழ்ச்சிகளை தினந்தோறும் தயாரித்து ஒளிபரப்பி கொண்டிருக்கு, தினந்தோறும் கேப் இல்லாமல். அதனால் அப்போ அது எவ்வளோ வேலை அதுக்கு இருக்குது, எவ்வளோ காரியங்கள் நம்ம செய்ய வேண்டியிருக்குது என்பதை இன்னும் நிறைய பேர்த்துக்கு அது புரியாத ஒரு விஷயமா இருக்குது. இன்னும் நிறைய பேர்த்துக்கு புரியாதது என்னென்னா, மாதா தொலைக்காட்சி என்பது ஒரு செயற்கைக்கோள் தொலைக்காட்சி, சேட்டலைட் டிவி. அது இந்த சாதாரண ஒரு லோக்கல் யூடியூபோ இல்லை கேபிள் டிவியோ கிடையாது. ஏன்னா ரெண்டுக்கும் அதை குறைத்து நான் மதிப்பிடவில்லை. ஆனால் அதில் பயன்படுத்தக்கூடிய தொழில்நுட்பம் இதுவும் ரெண்டும் ஒன்றும் கிடையாது. முற்றிலும் அங்கே பயன்படுத்தக்கூடிய கருவிகளும் இங்கே ஏறக்குறைய எல்லாமே வித்தியாசமான விஷயங்கள், நிறைய இருக்குது. ஏனென்றால் அது இப்போது யூடியூபுக்கோ கேபிளுக்கு ஓரளவுக்கு ஒரு மாடரேட் ரெசல்யூஷன் இருந்தால் போதும். ஆனால் ஒரு செயற்கைக்கோள் தொலைக்காட்சி அதனுடைய நிகழ்ச்சியினுடைய அந்த தரம் என்பது, அதாவது டெக்னிக்கல் சைடில் மிக மிக உயர்வாக இருக்க வேண்டும். அப்போ தான் எல்லா பக்கமும் அது சரியாக போய் சேரும். அப்போது இதனுடைய எல்லாமே வித்தியாசம். அதுதான் ஒரு செயற்கைக்கோள் தொலைக்காட்சி நடத்துவது என்பது மிக மிக கடினமானது. காரணம் அதுதான். நமக்கு மட்டும் இல்லை, எல்லாரும் செயற்கைக்கோள் தொலைக்காட்சி நடத்துகிற அத்தனை பேருக்கும். இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ காலையில் 6 மணிக்கு திருப்பலின்னா அங்கே 6 மணிக்கு திருப்பலி இருக்கணும், 10 மணிக்கு ஜெபம். இதுக்கடையில் வார கடைசி நீங்கள் எல்லாமே அந்தந்த நேரத்திற்கு சரியாக நாம் கரெக்டாக போகணும். இப்போ ஒரு கேபிள் டிவி நடத்துகிறவங்க, யூடியூப் நடத்துகிறவங்கலாம் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்க நினச்ச நேரம் போடுவாங்க, பார்க்குறவங்க பார்க்கலாம், பார்க்காதவங்க போயிட்டுருக்கலாம். இங்கே அப்படி நம்ம பண்ண முடியாது. அப்போ நம்ம காலையில் 6 மணிக்கு வர வேண்டிய திருப்பலி போகலை, சில சமயத்தில் தவறுதலாக ஒரு திருப்பலி மாற்றி போட்டாங்கன்னா உடனே எல்லோரும் கூப்பிடுவாங்க, என்னாச்சு ஏதாச்சு. கண்டிப்பாக இல்லைங்களா? அப்போது அதுக்கு அப்போ அந்த குறிப்பிட்ட அந்த விதியின் கீழ் நம்ம கரெக்டாக நடைபெறணும், எல்லா நிகழ்ச்சியும் நடக்கணும். அப்போ முன் தயாரிப்பு எவ்வளோ இருக்கணும், எவ்வளவு நாட்களுக்கு முன்னாடி எல்லாமே ரெடியாக இருக்கணும். அப்போ தான் அது கரெக்டாக பண்ண முடியும். நினச்சின்னு உடனே நம்ம அதை செய்ய முடியாது. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, செலவுகள் எல்லாமே. தயாரிப்பு இப்போ நம்ம இங்கே 2 பேர் உட்காந்து பேசுகிறோம்னா இதுக்கு பின்னாடி எத்தனை பேர் இருக்கிறாங்க, எத்தனை கேமரா இருக்குது, எவ்வளோ லைட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, எத்தனை பேர் அதுக்கு ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த இடத்த தயார் பண்ணுறாங்க, அதற்கான ஏற்பாடுகள் செய்கிறாங்க. அப்போது அவ்வளோ பேர் இது எடுத்து முடித்த பிறகும் உடனே அது நம்ம போட முடியாது. அதுக்கப்புறம் எத்தனை பேர் உட்காந்து அதை எடிட் பண்ணுறது, ஆடியோ பார்க்குறது,
கரெக்டாக இருக்கான்னு தரம் கட்டுப்பாடு பார்க்குறது, அப்புறம் அதை டிரான்ஸ்மிஷன் பண்ண அங்கே எத்தனை பேர் உட்காந்து அதை கரெக்டாக ஃபிட் பண்ணி அதை அனுப்புறது. அப்போது ஒரு நிகழ்ச்சிக்கு முன்னாடியும் பின்னாடியும் இவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க. இவ்வளோ பேர் வேலை செஞ்சால் தான் அந்த நிகழ்ச்சி அங்கே போகும். அப்போ இந்த மாதிரி காரியங்கள்லாம் வந்து நம்ம சொல்லிகிட்டே தான் இருக்கணும். கண்டிப்பாக ஒரு சிலவங்க அதை நம்ம சொல்லாமலே புரிஞ்சுக்கிறாங்க, ஒரு சிலவங்க நம்ம சொன்னாலும் அது புரிவதில்லை. அது பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக இப்படி தான். அதனால் இப்போது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சமீபத்தில் ஒரு குறிப்பிட்ட தளத்தில் மாதா தொலைக்காட்சி இத்தனை தேதிக்கு பிறகு வராது, இப்போது போதா என்ன போலேன்னு நினைக்கிறேன். அதை வந்து என்ன நினைக்கிறாங்க, அவங்க நம்ம தான் கொடுக்கல அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. ஆனால் அதில் அந்த அந்த தளத்தில் நம்ம வந்து மாதா தொலைக்காட்சியை நிறுத்துவதற்கு ஒரு ஆண்டுக்கு குறைந்தது 40 லட்சத்திற்கு மேலே நம்ம வந்து கொடுக்குறோம். அப்போ இந்த ஆண்டு வந்து எனக்கு ஒரு 10 லட்ச ரூபா கூட கொடுங்கன்னு கேட்குறாங்க. இல்லைப்பா எங்களுக்கு அவ்வளோதான் தர முடியும். ஆனால் அங்கே வந்து ஃப்ரீன்னு போட்டிருப்பாங்க. அது ஃப்ரீலாம் ஒன்றும் கிடையாது. நம்ம பணம் கட்டுவதனால. அதனால் பல தடவை எவ்வளோ தடவை சொல்லியிருக்கேன், இந்த இந்தியா பொறுத்த மட்டுக்கும் இந்த ஏர்டெல், டாடா ஸ்கை, வீடியோகான், டிஷ் டிவி, சன் டைரக்ட் இவ்வளவுக்கும் வந்து மாதா தொலைக்காட்சியை அவர்கள் மக்களுக்கு கொண்டு செல்வதற்கு ஏற்கனவே 2 கோடி ரூபாய்க்கு மேலே நம்ம வந்து செலவு பண்ணுறோம். மக்கள் கொடுக்குற நன்கொடை நம்ம கொடுக்குறோம். அதனால் அவங்களுக்கு ஃப்ரீயாக எதுவும் போகலை, நம்ம பணம் கட்டும். அப்போ இந்த 2 கோடின்றது 2 கோடி 10 லட்சம் 30 லட்சம், நாம் 2.5 கோடின்றது வந்து செலவுகள் கூடுகின்ற பொழுது நம்ம எவ்வாறு அதில் செயல்படுவது, அது ரொம்ப கஷ்டம். அப்போது இது மக்கள் தான் அதை யார் பயன்படுத்துகிறாங்களோ, அப்போ ஏர்டெல் பயன்படுத்துகிறாங்க, அவங்க வந்து ஏர்டெல் கூப்பிட்டு கேட்கணும், ஏங்க கொடுக்க மாட்டீங்க, நீங்கள் நீ கொடுக்கலன்னா நாங்கள் வந்து மாதா தொலைக்காட்சி இல்லாட்டி எங்களுக்கு வந்து ஏர்டெல்லே வேண்டாம் அப்படின்னு வந்து அவங்க டிமாண்ட் பண்ணணும். அவங்க நம்மள கேட்டு என்ன செய்ய முடியும்? அப்போ இது நம்மளுக்கு புரியணும் இல்லைங்களா? இப்போ மற்ற இந்த வியாபார தொலைக்காட்சிகள், இந்த தொடர்லாம் வருது, பாடல் போட்டிலாம் நடக்குது, இந்த மாதிரி தொலைக்காட்சிகள்லாம் இன்றையிலேருந்து வராது அப்படின்னா உடனே அந்த தொலைக்காட்சி ஓனரையாக கேட்பாங்க. உடனே அந்த கேபிள் அப்போ இதுக்கு மட்டும் ஏன் நம்மளே கேட்கணும்? கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ரெகுலர் ரூல்ஸுன்றது ஒன்று தானே. மற்றது வரலைன்னா மட்டும் உடனே கேபிள்காரனையும் இவனை கேட்கும் போது இதுக்கு மட்டும் ஏன் நம்ம மாதா தொலைக்காட்சி? அப்போ நம்ம இதை புரிஞ்சுக்கணும் தானே. அப்போது அவ்வளோதான், இது ஒரு சிம்பிள் விஷயம் இது வந்து. அப்போ மக்கள் இதற்கு வந்து ஒத்துழைக்கும். இதுதான் இங்கே தான் வந்து நம்ம மக்களுடைய ஒத்துழைப்பு, மாதா தொலைக்காட்சி பார்வையில் ஒத்துழைப்பு இங்கே தான் நமக்கு மிக மிக தேவையாக இருக்கிறது. ஒரு பக்கம் நமக்காக ஜெபிக்கிறது, நமக்கு ஆதரவு தருவது, இந்த மாதிரி பிரச்சனை நேரத்தில் அதற்குரிய காரியங்களை உடனடியாக நடவடிக்கை எடுப்பது, இது 3மே ரொம்ப முக்கியம். டிசிப்ளைன்டான ஸ்ட்ரக்சரில் இவ்வளோ விஷயங்களோட மாதா டிவி நடக்குது, கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுப்பாங்க இனி இதயங்கள் அப்படின்னு. கடிதங்களாக பதர் லூகாஸ் கண்டர்விலாகம் ஐயா வந்து தொடர்ந்து கடிதம் எழுத வெரி குட். அதே போல் ஐயாவுடைய கடிதங்கள் 2 வருது ஒரே டைம், ரொம்ப சிறப்பாக. வந்ததும் தந்ததும் அன்பார்ந்த அருட்தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்களுக்கு வணக்கம். 25/7/2026 காலை 6 மணி திருப்பலி தேவசகாயம் மவுண்ட் ஆரல்வாய் மொழியில் நடைபெற்றதை பார்த்தேன். இதில் மறையுரை ஆற்றிய அருட்தந்தை லியோன் கென்சன் அவர்கள் மறையுரையில் திருத்தூதர் புனித யாகப்பர் கிறிஸ்துவுக்காக தன் உயிரையும் கொடுக்க துணிந்தார் என்றும், கடைசியில் ஸ்பெயின் நாட்டில் முதல் மறைசாட்சியாக மரித்தார் என்று சொல்லி அதை நமது மண்ணின் மறைசாட்சி புனித தேவசகாயத்தை ஒப்பிட்டு கூறியது மிகவும் சிறப்பாக இருந்தது. தந்தை லியோன் கென்சன் அவர்கள் எங்கள் கண்டர் விலாகும் பங்கிலும் சிறிது காலம் சிறப்பாக பணியாற்றினார் என்பது எங்களுக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். 25/7/2026 கடவுள் வணக்கம் நலம் தரும் நேரம் பகுதியில் டாக்டர் சந்தோஷ் அவர்கள் இருதயத்தை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் என்றும் மாரடைப்பு ஏற்படுவதை எவ்வாறு தடுக்கலாம் என்றும் பல தகவல்கள் கூறியது மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. 27/7/2026 கடவுள் வணக்கம் பகுதியில் திரு தமிழ்ஜோ அவர்கள் மாத வருமானத்தை எவ்வாறு சிக்கனமாக செலவு செய்ய வேண்டும் என்றும், வீண் ஆடம்பர செலவு செய்யாமல் வரவு செலவு அறிக்கை தயார் செய்து நாம் செலவு செய்தால் வாழ்க்கையில் முன்னேறலாம் என்று சொன்னது மிக சிறப்பாக இருந்தது. 27/7/2026 அன்று புத்தகம் பேசுகிறது பகுதியில் திருமதி இமாக்குலேட் பிலிப் அவர்கள் புதிய மன்னகம் புதிய விண்ணகம் என்ற புத்தகத்தில் புனித யோவான் எழுதி வெளிப்படுத்தின நற்செய்தியில் பல சந்தேகங்களுக்கு புதிய விளக்கம் கொடுத்தது மிகவும் சிறப்பாக இருந்தது. 28/7/2026 நம்ம ஊர் மருத்துவம் பகுதியில் டாக்டர் மதுரம் சேகர் அவர்கள் சிறுநீரக கல் எவ்வாறு தோன்றுகிறது என்றும் அதை தவிர்க்க நாம் என்ன வழிகளை பின்பற்ற வேண்டும் என்று பல தகவல்களை சொன்னது மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. மேலும் மாதா தொலைக்காட்சியில் பணியாற்றும் அனைத்து அருட்பணியாளர்களுக்கும் ஊழியர்களுக்கும்
கடவுள் நல்ல உடல் நலம் கொடுக்க வேண்டுவதுடன் அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள் என்று சொல்லி தொடர்ந்து இன்னொரு கடிதம். 30/7/2026 8:30 இரவு இறையாட்சியின் செல்லங்களை நிகழ்ச்சி சிறப்பாக இருந்தது. இதில் மதுரை புனித அருளானந்தர் பங்கைச் சேர்ந்த சிறுவர் சிறுமியர், புனித 23ஆம் யோவான், நல்ல சமாரியன், மரியா மார்த்தா ஆகிய வேடமணிந்து தொகுப்பாளர் கேட்ட கேள்விகளுக்கு பதில் அளித்தது மிகவும் சிறப்பு. இது போன்ற நிகழ்ச்சிகள் நடத்துவதால் இந்த சிறுவர்கள் உள்ளத்தில் நாமும் இந்த புனிதர்களைப் போன்று வாழ வேண்டும் என்ற எண்ணம் உருவாகும். மேலும் பரிசுகள் வழங்கிய அருட்தந்தை அருளானந்தம் மற்றும் நிகழ்ச்சி தொகுப்பாளர் எப்சிபா அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகள். 31/7/2026 தினம் ஒரு புனிதர் பகுதியில் அருட்தந்தை அவர்கள் புனித இக்னேசியஸ் லயோலா இராணுவத்தில் பணிபுரிந்து குண்டடிப்பட்டு மருத்துவமனையில் இருக்கும்போது மனமாற்றம் பெற்று குருவாகி இயேசு சபையை உருவாக்கி திருச்சபைக்கு மிகவும் சிறப்பான பணியை செய்து மறைந்தார் என்று சொன்னது நம்மை எல்லாம் சிந்திக்க வைத்தது. 1/8/2026 அன்று காலை 6 மணி திருப்பலி தூத்துக்குடி மறைமாவட்டம் துறைக்குடியிருப்பு புனித ஜபமாலை அன்னை ஆலயத்தில் நடைபெற்ற திருப்பலியில் தலைமையேற்று மறையுரையாற்றிய அருட்தந்தை ஜெரால்ட் அவர்கள் மத்தேயு 14ஆம் அதிகாரம் 1-12 பகுதியில் திருமுழுக்கு யோவான் எவ்வாறு தலை வெட்டப்பட்டு கொல்லப்பட்டார் என்று சொல்லி அதை இன்றைய காலத்திற்கு பொருத்தமான விளக்கம் அளித்ததும், மேலும் ஜபமாலை அன்னையை பற்றி கூறியதும் மிகவும் சிறப்பு. மேலும் 2019 மார்ச் மாதம் முதல் வாரத்தில் நானும் என் மனைவி திருமதி அருள்மேரி அவர்களும் 34 பேருடன் இணைந்து புனித பயணம் சென்றபோது அதற்கு தலைமையேற்று வழிநடத்தியவர் அருட்தந்தை ஜெரால்டு ரவி அவர்கள்தான். ஜோர்டான், இஸ்ரேல், பாலஸ்தீனம், எகிப்து ஆகிய நாடுகளுக்கு நாங்கள் சென்றபோது அருட்தந்தைக்கு வழங்கப்பட்ட வரவேற்பை பார்த்து நாங்கள் திகைத்து போனோம். தந்தை அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். 3/8/2026 புத்தகம் பேசுகிறது பகுதியில் குமரி தோழன் அவர்கள் எழுதிய தோல்வியில் கலங்கேல் என்ற நூலை பற்றி அருட்பணி அலெக்ஸ் ஞானராஜ் அவர்கள் பல கேள்விகள் கேட்டபோது அதற்கு ஆசிரியர் குமரி தோழன் பாரதியாரின் புதிய ஆத்திச்சூடிக்கு பல புதிய விளக்கங்கள் அளித்தது மிகவும் சிறப்பு. ஆசிரியர் எங்கள் மாவட்டத்தை சேர்ந்தவர் என்பது எனக்கு மிகவும் பெருமை. அவருக்கு என்னுடைய பாராட்டுக்கள். மாதா தொலைக்காட்சியில் பணிபுரியும் அருட்பணியாளர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள் மற்றும் ஊழியர்களுக்கும் கடவுள் நல்ல உடல் நலம் கொடுக்க ஜெபிக்கிறேன். அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். இப்படிக்கு லூகாஸ் ஐயா ஃபாதர் கண்டர்விலாகும். சகோதரர் லூகாஸ் அவர்கள் கந்தன்வெளியிலிருந்து மிக அழகான ஒரு கடிதம் தொடர்ச்சியாக எழுதிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு நமது பாராட்டுகளோடு மட்டுமல்ல, அவங்களுடைய அந்த உற்சாகம் இல்லைங்களா. ஏதோ நான் நிகழ்ச்சியை பார்த்தேன், இந்த நிகழ்ச்சி நல்லா இருந்துச்சு, அந்த நிகழ்ச்சியில் அது என்றைக்கு, எந்த தேதியில், யார் வந்தால், என்ன கருத்து சொல்லப்பட்டது, இது எவ்வளவு பயனுள்ளதாக இருந்தது, அவ்வளவு டீட்டெயிலாக அமர்ந்து அதை ஒவ்வொன்றாக எழுதுவது என்பது அதுவும் 2 என்ன உள்நாட்டு கடிதங்களில் வந்து எழுதி அனுப்பியிருக்கிறாரு. அதனால் இது எந்த அளவுக்கு மாதா தொலைக்காட்சியை அன்பு செய்கிறார், மாதா தொலைக்காட்சியில் நிகழ்ச்சிகளை குறித்து எந்த அளவுக்கு அவர் வந்து ரொம்ப ஆவலாய் அப்போ ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் அவர் காத்துட்ருக்கிறாருன்னு தான் அர்த்தம். அப்போது தொடர்ச்சியாக வேறு எழுதிக்கிட்டு இருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷங்கய்யா. உங்களுக்கு வந்து எங்களது மனமார்ந்த நன்றி மட்டுமல்ல, எங்களது ஜெபங்கள் தொடர்ச்சியாக எங்களுக்கு எழுதுங்க, உற்சாகப்படுத்துங்க. ஏன்னா இந்த மாதா தொலைக்காட்சி என்பது இங்கே நிறைய தம்பிமார்கள் தங்கைகள் வந்து தொடர்ந்து அவங்க வந்து ஒவ்வொரு நாளும் இங்கே பணி செய்கிறாங்க, ஒவ்வொரு மறை மாவட்டத்துலேயும் பணி செய்கிறாங்க. அவங்க அவ்வளோ பேருக்கு வந்து நாம் பெரிய ஆசீர்வாதம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எல்லாரும் சேர்ந்து அவர்களை உற்சாகப்படுத்துவது, அவர்களுக்காக ஜெபிக்கிறது, ஆதரவு கொடுக்கறது. பிறகு வந்து மாதா தொலைக்காட்சிக்கு ஒவ்வொருவரும் நம்மளுக்கு தருகின்ற அந்த காணிக்கைகள் பங்களிப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதை இன்னும் அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதற்கும், இங்கே பணி செய்கின்ற பணியாளர்களை அவர்களை தாங்கிக் கொள்வதற்கும் ரொம்ப விதத்தில் அதுதான் வந்து பெரிய பயனுள்ளதாக இருக்குது. அதனால் அதோட மிக முக்கியமானது உங்களது கடிதங்கள். அதனால் உங்களுக்கு எங்கள் மனம் நிறைந்த நன்றிகள், பாராட்டு. கடவுளின் ஆசிரியர் நாளும் உங்களோடு. அடுத்ததாக நம்முடைய லூர்து அமலராணி அம்மா திருக்கோயிலூர்லேருந்து. வெரி குட். அவங்களும் ரெகுலராக எழுதுருவாங்க. கண்டிப்பாக. கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான அருட்தந்தை அவர்களுக்கு, அவமானங்களை சகித்து சாதிப்பவன் ஒரு நாள் அடையாளமாக உயர்ந்து நிற்பான் என்பதற்கேற்ப வாழ்வில் வரும் அவமானங்களை சகித்து கொள்ள வாழ்வியல் நெறிகளை கடைபிடித்து வாழ்வில் நல்ல கிறிஸ்துவர்களாக உயர்ந்து நிற்க கற்பிக்கும் நமது தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளுக்கென ஜெபித்து எழுதுகிறேன். கடந்த வாரம் 28/7/2026 மற்றும் 30/7/2026 அன்றும், இந்த வாரம் 3/8/2026 மற்றும் 4/8/2026 அன்றும் ஒளிபரப்பான நற்கருணை ஆராதனையை இலாவூர் டிவைன் மர்சி ரெட்ரீட் சென்டர் அருட்பணி பறைக்காட்டில் அவர்கள் மிக சிறப்பாக நடத்தினார்.
நமது வாழ்வு, அதாவது இயேசு தரும் வாழ்வு, அதை எப்படி தரமாக மேன்மையாக வாழ வேண்டும், இதை குவாலிட்டி ஆஃப் லைஃப் என்றும், இதை தருவது நற்கருணை என்றும் மறைந்த திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்கள் நற்கருணையை குறிப்பிட்டு when you receive Jesus, Jesus receives you என்று சொன்னதையும், நற்கருணை மனிதனை கடவுள் மகிமையோடு சேர்க்கிறது என்பதை man fully aligned with God's glory என்று குறிப்பிட்டதையும், யோவான் 6ஆம் அதிகாரத்தில் கடவுளின் மகனாக மகளாக வாழ தரப்பட்டுள்ள செய்திகளின் 5 பகுதிகளையும் அருமையாக விளக்கினார். 5 அப்பம் 2 மீனை பலுகி பெருகிய இயேசு அப்பத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர் என்பதையும், இயேசு கடல் மேல் நடந்தது தன் உடல் மேல் அதிகாரம் உள்ளவர் என்பதையும், வாழ்வு தரும் உணவு நானே என்ற இயேசு தன் சரீரத்தை அப்பமாக கொடுக்க அதிகாரம் உள்ளவர் என்பதையும், நற்கருணை பற்றி இயேசு போதித்த போது சீடர்களை தவிர மற்றவர் அவரை விட்டு சென்றதையும், இயேசுவிடம் இருந்து வாழ்வு பெறுபவர் அதை தக்க வைப்போர் மிக மிக சிலரே என்றும், ஆராதனையின் போது நாம் ஆராதிப்பது ஆசீர்வாதங்களுக்கு அல்ல, மாறாக ஆசீர்வதிப்பவரை என்ற பகிர்வெல்லாம் மிக சிறப்பு. எனவே ஜீசஸ் இஸ் ஃபார் லைஃப், ஜீசஸ் கிவ்ஸ் லைஃப் என்ற குவாலிட்டி லைஃபை வாழ முயல வேண்டும். 5/8/2026 அன்று ஒளிபரப்பான நற்செய்தி மலர்கள் பகுதியில் டிஎம்ஐ சபையைச் சேர்ந்த அருட்சகோதரி இனிகோ மேரி அவர்களின் கென்யா நாட்டு பணியின் அனுபவங்கள் பற்றியும், அருட்பணி வின்சென்ட் அவர்களின் கலந்துரையாடலின் முதல் பகுதி சகோதரியின் இறை அழைத்தல் அனுபவம் பற்றியதாக இருந்தது. புனித ஜான் மரிய வியானி அவர்களின் திருவிழாவில் இறை அழைத்தல் அருகி வரும் இக்காலத்தில் இறை அழைத்தல் பலருக்கு அருளப்பட ஜெபித்தேன் தந்தையே. சென்ட் தாமஸ் டூம் டிவைன் மர்சி சென்டர் இலாவூர் போன்ற இடங்களிலிருந்து ஒளிபரப்பாகும் திருப்பலி தமிழ் மற்றும் ஆங்கிலம் மற்றும் ஆராதனையில் கீபோர்டு வாசித்து பாடும் சகோதரர் மிக அருமையாக பாடுகிறார். என்ன ஒரு குரல் வளம், அருமையான தாளந்து, பாராட்டுக்கள். 3/8/2026 அன்று புத்தகம் பேசுகிறது பகுதியில் சகோதரர் குமரி தோழன் என்கிற ஜான் அவர்களின் தோல்வியில் கலங்கேல் என்ற கவிதை நூலில் பாரதியாரின் புதிய ஆத்திச்சுவடிகள் தேர்ந்தெடுத்து 110 கவிதைகளை குழந்தை முதல் பெரியோர் ஈராக வாழ்வியல் நடைமுறைகளை, சாதனையாளர்களின் வெளிப்பாடுகளை சமூக மாற்றத்திற்கான கருவியாக, படிக்கட்டுகளாக மிக சிறப்பாக எழுதியிருந்தது குறிப்பிடத்தக்கது. கடந்த கடிதத்தில் நான் குறிப்பிட்ட கம் அண்ட் சி தியானம் பற்றியும், நமது நிகழ்ச்சிகளை இஃப் வி சிட் அண்ட் சி தேர் ஆல் என்கவுண்டர்ஸ் வித் ஜீசஸ் என்றதும், கலிபோர்னியாவில் நடக்க இருக்கும் தியானத்தை நமது மாதா தொலைக்காட்சியில் ஒளிபரப்புவீர்கள் என்றுதான் என் எதிர்பார்ப்பை சொன்னேன். மற்றபடி தங்களை போன்ற அருட்பணியாளர்களுக்கு சஜஷன் கொடுக்கும் அளவு நான் என்னை என்றும் நினைத்ததில்லை தந்தையே. தங்களின் பாராட்டுக்கு நன்றி. தொடர்ந்து எனது ஜபத்தின் உறுதியை சொல்லி ஜபத்துடன் லூர்து அமலராணி, திருக்கோயிலூர். ரொம்ப ரொம்ப நன்றிங்கக்கா. என்ன சொல்கிறது அப்படின்னு உண்மையிலே தெரியல. ஏன்னா இப்போது இப்போ முதல்ல லூக்காஸ் ஐயாவுடைய கடிதம் வாசித்தோம். அவரும் பார்த்தீங்கன்னா அப்போ பார்க்குறாங்க நினைக்கிறேன், ஒவ்வொருத்தர் கடிதங்களையும் பார்த்து சரி இவங்க எப்படி பண்ணுறாங்க, நம்ம என்னென்ன செய்யணும் அப்படின்னு ஒருத்தர் என்கேஜ் பண்ணிக்கிறீங்க. அப்போ அவங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயில்டாக எந்த நாள் என்ன நிகழ்ச்சி, யார் இருந்தால் அது கொடுத்த கருத்துக்கள் என்ன. நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அது ஒரு அந்த நிகழ்ச்சி சொல்லப்பட்ட செய்தியும் அது எப்படியெல்லாம் உங்களை பாதித்திருக்கிறது, எப்படியெல்லாம் நீங்கள் அதிலிருந்து அனுபவம் பெற்றிருக்கிறீர்கள் என்று உங்களுடைய இப்போ குறிப்பாக அந்த நற்கருணை ஆராதனையில் அந்த செய்தி இல்லைங்களா, திவ்ய நற்கருணை குறித்து அதை குறித்து ரொம்ப அவங்க நற்கருணை ஆண்டவருடைய அந்த மேன்மை, அவருடைய அந்த வல்லமை, அவருடைய அந்த உயிருள்ள பிரசனம், இதை குறித்து பேசாதவர்கள் யாருமே இல்லை. ஏன்னா நற்கருணை ஆண்டவர் தான் நமது வாழ்வின் மையம் என்பது எல்லாருக்கும். ஏன்னா இது என் உடல், இது என் ரத்தம் ஆண்டவர் அவங்க செல்வதற்கு முன்னால் இவர் நம்ம இப்போ கொண்டாடிய பெரிய புனிதர் ஜான் மரிய வியானி அவர் சொல்லுவார், அதாவது உலகத்தில் கடவுள் நமக்கு கொடுத்த கொடைகளிலே மிக மிக உன்னதமானது, அதற்கு இணையானதுன்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை, நற்கருணைன்னு சொல்லுவார். ஏன்னா அதை விட பெரியது இருந்திருந்தால் அவர் கொடுத்துருப்பார் கண்டிப்பாக. ஏன்னா இதை விட பெரியது ஒன்றும் இல்லை, இதுதான் இருக்கிறதுலே பெரியது. அதனால தான் நற்கருணை தான் இருக்கிறதே தலை சிறந்த கொடையாக அவர் எப்பொழுது ஜான் மரிய வியானி சொல்வார். அப்போ இது மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாருமே இந்த புனிதர்களாக இருக்கட்டும்,
நம்மளே மாதிரி மனிதர்களாக இருக்கணும். நமது வாழ்க்கையினுடைய அனுபவத்தில் இந்த நற்கருணை ஆண்டவரோடு நாம் வைத்திருக்கிற உறவு, அவர் வழியாக நாம் பெற்றுக்கொள்கின்ற கொடைகள், அவர் நமக்கு தருகின்ற ஆக்கம், ஊக்கம், இவைகளெல்லாம் பகிர்ந்து கொள்கின்ற பொழுது அது ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட விதத்தில் ஒரு பெரிய உற்சாகத்தை, ஒரு பெரிய அனுபவத்தை தருகிறது. இப்போ அப்படி தான் நீங்கள் உங்கள் கடிதத்தில் நீங்கள் கேட்ட அந்த மறைவுரை திவ்ய நற்கருணை ஆராதனை, அது உங்களுக்கு எவ்வளோ உற்சாகம் கொடுத்திருக்கிறது, எவ்வளோ அனுபவத்தை கொடுத்திருக்கிறது. அப்போ இது ஒவ்வொருவருக்கும் பகிரப்படுகின்ற பொழுது இதுதான் நற்செய்தி அறிவிப்பு. வேற இதற்கென்று ஒரு பெரிய விளக்கம் சொல்ல முடியும். இதுதான் நற்செய்தி அறிவிப்பு. அதனால் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு அனுபவத்தை நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க உங்கள் கடிதங்களின் வழியாக. அதுக்கு மிக்க மிக்க நன்றி. கண்டிப்பாக நடக்கின்ற அந்த தியானத்தை ஒளிபரப்பு செய்வதற்கான வாய்ப்பு இருக்காது. ஏன்னா தியானம் என்பது இறை வார்த்தையை அந்தந்த பகுதியில் நாம் செல்கின்ற பொழுது அந்த மக்களுடைய வாழ்வினுடைய அடிப்படையில் இந்த இறை வார்த்தையை எவ்வாறு நீங்கள் வாழ்வதற்கு முற்பட வேண்டும், நீங்கள் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க, எப்படி வாழ வேண்டும் என்பது அந்த சூழலில் இருக்கின்ற மக்களுக்கு நாம் இறை வார்த்தையை நம்ம விளக்கி சொல்ல போகிறோம். இப்போ நம்ம ஊரில் வந்தோம்னா அமெரிக்காவில் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறது நம்ம ஊரில் இருக்கிறோன்னு சொன்னால் அதற்கு பெருசாக அங்கே என்னடா நாங்கள் அமெரிக்காவில் இருக்கிறோம், இங்கே தானே இருக்கிறோம் அப்படி நம்ம யோசிப்போம். அப்போது அந்த ஒரு சூழலில் தான் நாங்கள் அவங்களுக்கு அந்த தியானம் ஏற்பாடு, முதல் முயற்சி, கன்னி முயற்சி. குறிப்பாக தமிழ் மக்கள், தமிழ் கத்தோலிகர்கள் மத்தியில், மற்ற மொழி பேசுகின்றவர்கள் நமது இந்தியாவிலேருந்து பலர் அங்கே இருக்கிறாங்க. இப்போது மலையாளம் பேசுகிறவங்க இருக்கிறாங்க, தெலுங்கு பேசுகிறவங்க, அவங்களாம் ஏறக்குறைய இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ நமக்கு இப்படி தொடர்ச்சியாக 3 நாட்கள் 4 நாட்கள் ஒரு வாரத்துக்கு அப்படின்றது முதல் முயற்சியாக மாதா தொலைக்காட்சியும் அங்கே இருக்கின்ற மாதா மீடியா ஃபெலோஷிப்பும் இந்த ஒரு முயற்சி எடுத்திருக்கிறோம். பார்ப்போம், இது மக்களுடைய வரவேற்பை பொறுத்து இன்னும் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாட்டிலும் இதற்கான ஏற்பாடுகளை மாதா தொலைக்காட்சி ஏறெடுக்கலாம் என்று முயற்சித்து கொண்டிருக்கிறோம். அதனால் வேண்டிக்கோங்க, எங்களுக்காக எல்லாரும் அதில் பங்கெடுக்கணும், பயனடையணும்னு வேண்டிக்கோங்க. உங்களுக்கு நாங்கள் வேண்டிக்கிறோம். கடவுளில் ஆசிரியர்னாலும் உங்களோட. தேங்க்யூ ஃபாதர். அடுத்ததாக மேரி சாந்தி ஃபாதர் நாகர்கோயிலிருந்து எழுதியிருக்காங்க. வந்ததும் தந்ததும் மாதா டிவியின் அதிபர் தந்தை, ஆயர் தந்தையர்கள் மற்றும் அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், அருட்சகோதரர்கள், மாதா குடும்ப உறுப்பினர்கள் அனைவரையும் நன்றி நிறைந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். மாதா தொலைக்காட்சி ஆன்மீகம் மட்டுமல்ல, மனித வாழ்விற்கு ஏற்ற நல்ல கருத்து கலந்த வழியில் வாரி வழங்குகிறது. காலையின் ஜெபமாலை, 5 மணியிலிருந்து 6 மணி வரை அன்றாட உணவு, இறைவார்த்தை விளக்குவது, குருமானவர்கள் இறைவேண்டல், இன்னும் பல நிகழ்ச்சிகள். 6 மணிக்கு திருப்பலி தொடங்கி 8 மணி வரை கடவுள் வணக்கம். கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் தமிழ்ஜோ கல்பனா ஏதாவது கருத்தை முன்வைத்து விளக்குவது அருமை. கதைகள் 1000, அருட்தந்தையின் பகிர்வு அப்பப்பா எவ்வளவு அருமை. மருத்துவம் இரண்டும் பயனுடையதே. அருட்தந்தை இன்றைய வலையுலகம் பற்றிய பகிர்வு மிக அருமை. இன்றைய காலகட்டத்திற்கு மிகவும் பயனுடையதாக அலைபேசியை பயன்படுத்தி ஏமாறாமல் இருக்க வழிமுறையை கூறுவது மிகவும் பயனுடையது. திருகடுகம் விவசாயத்திற்குரிய பகுதி நல்ல வழிமுறைகளை கற்றுத்தருகிறது. நோயிலிருந்து பயிர்களை பாதுகாப்பது நல்ல உதாரணங்கள். மருந்துகளை பயன்படுவதற்குரிய வழிமுறைகளை எடுத்து கூறுவது பயனுடையதாக அமைந்துள்ளது. எடுத்துவாசி நிகழ்ச்சி பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் மிக அருமையாக, ஆசிரியர் மாணவர் போல் அருட்தந்தையர்கள் கேள்வி கேட்க பதில் கூறுவதும் அவர்கள் சிரிப்பும் சுவாரஸ்யமாக இருக்கும். உறவுகள் மேம்பட அருட்தந்தை உறவுகளுடன் அன்பாக எப்படி இருக்க வேண்டும் என்று எடுத்துக்காட்டுகள் கூறுவது, விளக்குவது மிகவும் அருமையாக இருக்கிறது. கடவுளை அன்பு செய்வது போல் பிறரையும் அன்பு செய்து வாழ்வதே இதனுடைய நோக்கம் என்று உறவுகள் மேம்பட என்ற நிகழ்ச்சி தெளிவுபடுத்துகிறது. நற்செய்தி மலர்கள், அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள் எந்த வசதியும் இல்லாத, மின்சார வசதி இல்லாத, போக்குவரத்து வசதி இல்லாத, மொழிகள் தெரியாமல் இருக்கும் நாடுகளில் போய் பணி செய்துவிட்டு வந்து அருட்தந்தையிடம் புன்முறுவலோடு அதன் அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளும் விதம் மிக அருமையாக இருக்கிறது. இதனால் அந்நாட்டு மக்களின் வாழ்க்கை நிலையையும் அவர்களின் கலாச்சார உணவு முறை இவற்றை பற்றி அறிய முடிகிறது. புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சி எழுத்தாளர்கள் தங்கள் படைப்புகளை கொண்டு வந்து அருட்தந்தை அலெக்ஸ் அவர்களிடம் பகிரும் விதம் மிக அழகாக இருக்கும். மாணவர்களுக்கும் நமக்கும் வாழ்வுக்குரிய நல்ல கருத்துக்களை அடங்கியதாக இருக்கிறது. ஆசிரியை திருமதி மரிய அமலி துருவ நட்சத்திரம் என்ற புத்தகத்தின்படி மாணவர்களை தவறுகளிலிருந்து காப்பாற்றிக் கொள்வதை பற்றி விளக்கிய விதம் மிக அருமையாக இருக்கிறது. இதுபோல் நிறைய படைப்புகள் பார்க்க முடிகிறது.
12/7/2026 ஞாயிறு திருத்தந்தையின் 60வது உலக தொடர்பு நாள் நிகழ்ச்சி அருமை. செயற்கை நுண்ணறிவு கல்லூரி ஆசிரியர்கள் பகிர்ந்து கொண்டது மிக அருமை. நன்மைகள் நிறைய இருந்தாலும் தீமைகளே அதிகமாக இருக்கிறது. மாலையில் 6 மணிக்கு பெசநகர் திருப்பலி, காலையில் ஏதாவது ஒரு பங்கின் திருப்பலி பார்ப்பதில் மிகவும் பெருமை கொள்கிறேன். மாதா டிவிக்கு கோடான கோடி நன்றி, இறைவனுக்கு நன்றி. ஒவ்வொரு நாளும் அருட்தந்தையர்கள் அன்றாட உணவு இறைவார்த்தைகளை விளக்குவது மிக மிக அருமை. ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு சிறப்பு நிகழ்ச்சியாக இரவு 9 மணிக்கு ஒளிபரப்பப்படுகிற நிகழ்ச்சிகளை பார்ப்பது மிகவும் அருமை. ஞாயிறு மாலை பாடற்குழு பாடி கலக்குவது அரை மணி நேரம் மிக அருமையான நிகழ்ச்சி. இறையாட்சியின் செல்லங்களே கண்ணான கண்மீனிகள் நிகழ்ச்சி மாணவ மாணவிகளின் திறமைகளை வெளிப்படுவதற்குரிய வாய்ப்பு நாங்கள் கண்டு மகிழவும் அருமையாக உள்ளது. அறம் செய் நிகழ்ச்சி இந்த காலகட்டத்திற்கு மாணவ மாணவிகளின் செயல்பாடுகளை விளக்கி அவர்களுக்கு நல்ல வழிமுறைகளை எடுத்து கூறுவது மிக மிக அருமை. மிகவும் பயனுள்ள நிகழ்ச்சியாக அமைந்துள்ளது. மாதா டிவி மனித வாழ்விற்கு மிகவும் பயனுடையது. வத்திக்கான் டாப் 10 எவ்வளவு அறிய முடிகிறது. திருத்தந்தையின் பகிர்வு எல்லாவற்றையும் அருமையாக தெரிந்து கொள்ள முடிகிறது. மிக மிக அருமை. இறை சித்தம் இருந்தால் அடுத்த வந்ததும் தந்ததும் பகிர்வில் சந்திப்போம். முடிக்கிறேன். மேரி சாந்தி, நாகர்கோவில். ரொம்ப 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 நன்றிங்கம்மா. எந்த நிகழ்ச்சி நீங்கள் விடல, தொடர் காலையில் எதுனா சொல்கிறது துதிகள்லேருந்து நீங்கள் ஆரம்பித்து இரவு குட் நைட் டாக் வரைக்கும் வந்துட்டீங்க. அதனால் உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது ஒருத்தவங்க எவ்வளவு ஒரு நிகழ்ச்சி உன்னிப்பாக கவனிக்கிறீங்க, தொடர்ச்சியாக வந்து பார்க்குறீங்க, எந்தளவுக்கு உங்களுக்கு வந்து இந்த மாதா தொலைக்காட்சி பல நிலைகளில் உங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறது என்பதை எல்லாத்தையும் அக்குவேரியாக அணுவேரியாக நீங்கள் பிரித்து வச்சிட்டீங்க. அதனால் உங்களை மிக பாராட்டுவதோடு உங்களுக்கு நன்றி சொல்வதோடு உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நீங்கள் நல்ல சுகத்தோடு இருக்கணும். கடவுளின் ஆசிரியர் நாளும் உங்களோடு. நன்றி ஃபாதர். தொடர்ந்து உங்களுடைய அன்பான வார்த்தைகளுக்கும் அதே போல் நம்முடைய மாதா தொலைக்காட்சி ஒரு டிசிப்ளின்டான ஸ்ட்ரக்சரில் வழி நடக்குது. ஸோ அதனுடைய வளர்ச்சி பணிகள் கண்டிப்பாக இன்றைக்கு வந்து இன்னும் தெளிவாக புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். தொடர்ந்து நம்முடைய நிகழ்ச்சிகளுக்காகவும் இனியதைகளுக்காகவும் ஜெபித்து நிறைவேற்றும். இனியதைகளே, உங்களுக்கு நாளும் நான் ஒவ்வொரு முறையும் உங்களை நினைவூட்டுவது போல மாதா தொலைக்காட்சிக்காக ஜெபிக்க அதனை தாங்கிக் கொள்ள மறவாதீர்கள். உங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கடவுளின் ஆசிரியனால் உங்களோடு இருக்க தொடர்ந்து நாங்கள் உங்களுக்காக மன்றாடுகிறோம். கண்களை மூடி மன்றாடுவோம். எங்கள் அன்பை உருவான இயேசு ஆண்டவரே, இந்த நாட்களிலே குறிப்பாக ஒவ்வொரு பகுதி இந்தியாவுடைய வட மாநிலங்களிலே இன்னும் பல்வேறு நாடுகளிலே இயற்கை சீற்றத்தினால் மக்கள் படும் துன்பத்தை நீர் அறிவீர். குறிப்பாக கடுமையான மழை, நிலச்சரிவினால் மக்கள் படும் துன்பங்களை எல்லாம் அறிகின்ற ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு நீரே துணையாக வாரும். அவர்களை பாதுகாத்தலும் வாழ்வை இழந்து உடைமைகளை இழந்து தவிக்கின்ற மக்களுக்கு ஆறுதலாய் வரும்படியாக கெஞ்சி கேட்கிறோம். எங்கள் அன்பு அன்னையே, ஆரோக்கிய தாயே, உமது பிள்ளைகளுக்காய் பரிந்து பேசுங்கள் அம்மா. என்று வாழும் உயிருள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேங்க்யூ ஃபாதர். நன்றி. என் அன்புள்ளங்களே, ஒவ்வொரு வாரமும் அயராது நீங்கள் தொடர்ந்து எழுதி கொண்டே இருக்கக்கூடிய ஒவ்வொரு கடிதங்களும் எங்களுக்கு மிகுந்த உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் அளிக்கும் சொல்லலாம். தொடர்ந்து உங்கள் கடிதங்களை எழுதி அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி info@madatv.in. தொடர்ந்து உங்கள் கடிதங்களை எழுதி அனுப்ப வேண்டிய தபால் முகவரி வந்ததும் தந்ததும் மாதா தொலைக்காட்சி, எண் 150 லஸ்கோவில் சாலை, மயிலாப்பூர், சென்னை 6,04,000. இனியதை மீண்டும் வந்ததும் தந்ததும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை அன்போடு உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் போஸ்கோ மற்றும் அருட்தந்தை டேவிட் ஆரோக்கியம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. தேங்க்யூ.